சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரி கார்த்திக், அங்கு நடைபெற்று வருகிற ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. வணக்கம். இன்றைய தினம் காலை தீவுத்திடலில் கேப்டனின் உடல் வைக்கப்பட்டு தற்போது கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக தங்கள் தலைவரை கண்ணீர் சிந்து அளிக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று காலை முதலே தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களும் தலைவரை நோக்கி வந்து கொண்டிருக்க சொல்வதில் தற்போது அவரது உடலானது தீவுத்திடலில் இன்று காலை முதலே வீட்டுகளுக்கு ஒரு தனி வழியும் அதே போல பொதுமக்களுக்கு தனி வழியும் அமைத்து தொடர்ச்சியாக தனது தலைவனை கண்டு கண்ணீர் அழுது தேங்கி வருகிற ஒரு காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுக்கவே இதே ஒரு சோககீதமாக இருக்கிறது. குறிப்பாக வைகை கரையில் பிறந்த கேப்டனுக்கு வங்கக்கடலோரம் தற்போது கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொள்கிற ஒரு காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில்தான் தற்போது கேப்டனின் உடலானது 1 மணிக்கு ஊர்வலமாக தீவுத்திடலிருந்து எடுக்கப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக சென்று இறுதியாக தேமுதிக அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேட்டுக்கு சென்று அங்கு அவர் இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. அதற்காக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது காத்து கிடக்கிறார்கள். நேற்றைய தினம் முதலே தொடர்ச்சியாக கேப்டனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழகத்திற்கு வந்திருக்க சொல்லி தற்போது இந்த இறுதி அஞ்சலிக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். தற்போது 1 மணிக்கு இந்த இறுதி ஊர்வலமானது தற்போது துவங்கி இருக்கிறது. தீவுத்திடலிருந்து இறுதி பயணத்தை கேப்டன் அவர்கள் துவங்க இருக்கிறார். தன் வாழ்நாளெல்லாம் சுற்றி திரிந்த கால்கள் தற்போது தனது இறுதி பயணத்தை நோக்கி இருக்கின்றன. அந்த வகையிலே அவருடைய இறுதி பயணமானது தீவுத்திடலிருந்து கோயம்பேடு வரை தன் கட்சி ஆரம்பித்து அங்கு வழிநடத்திய தமிழக மக்களுக்கு 1000 உரையாற்றிய அந்த இடத்தில்தான் இறுதியாக அவர் கண்மூடி தீவிரம் எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது அதற்கான ஆயத்த பணிகளும் அங்கே நடைபெற்றிருக்கிறது. இன்று காலை முதலே தீவுத்திடலில் கூடியிருக்கிற பொதுமக்கள் அனைவரும் கண்ணீர் சிந்திய ஒரு காட்சியை நாம் தொடர்ச்சியாக பார்த்திருக்கும் சூழலில் பார்ப்போர் மனதையெல்லாம் கலந்து செய்யும் அந்த காட்சிதான் தற்போது அவரது உடலானது 1 மணிக்கு ஊர்வலமாக செல்லப்படுகிறது. அந்த ஊர்வலத்தின் போது 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த தீவுத்திடலிருந்து புறப்படுகின்ற இந்த ஊர்வலமானது 2 மணி நேரத்துக்கு மேலாக ஆகும். அடிப்படையிலே அவரது இறுதி ஊர்வலம் தற்போது நடைபெற்று கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று அங்கு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும். அதன் அடிப்படையில் தற்போது அதற்கான ஆயத்த பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. அதே போல அங்கு அதிகமாக காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் நடந்த கூட்டத்தின் பொழுது சட்டச்சடங்கான கூட்டம் தற்போது பொதுமக்கள் மற்றும் அல்லாமல் கட்சி தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கான பேர் கோயம்பேட்டை சுற்றி மிகப்பெரிய கடல் அலையா மக்கள் அலையா என்பதை போல காட்சியில் இன்றைய தினம் அதே நிலைமைதான் தீவுத்திடலில் இருக்கிறது. இந்த இறுதி அஞ்சலிக்காக தீவுத்திடலிலிருந்து புறப்பட இருக்கிறார்கள். வைகை கரையில் பிறந்த கேப்டனுக்கு வங்கக்கடலில் தீயோடும் பாடுகின்ற அதற்கான பணிகள் தான் தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது.